ஏன் இங்க தமிழ் தமிழ் அப்படின்னு பேசாம திராவிடம் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. திரு சுப்பராயலு ரெட்டியார், திரு பனகல் ராஜா, இவர் காளஹஸ்தியில ஜமீன்தாரா இருந்தவங்க. பொலினி முனுசாமி நாயுடு, ஃபர்ஸ்ட் கமா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. திரு ராமகிருஷ்ண ரங்காராவ், திரு கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, ஸ்ரீ தங்குதுரி பிரகாசம், இவங்க சுதந்திரம் அடைந்த பின் முதல் சீஃப் மினிஸ்டர். திரு ஒ.பி. ராமசாமி ரெட்டியார், திரு பூசப்பட்டி சஞ்சீவி குமாரசாமி ராஜா, திருமதி ஜானகி ராமச்சந்திரன், திரு கருணாநிதி அவர்கள், திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க யாருமே தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கவில்லை. இப்போ மேடம் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரியும் மைசூர் மாண்டியா பகுதியில பிறந்தவங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கால பிறந்த கேரளாக்காரர். கருணாநிதி அவர்கள் தெலுங்கு தாய்மொழியா கொண்டவர்னு உங்களுக்கு தெரியும். ஜானகி ராமச்சந்திரன் அம்மாவும் மலையாளி தான். இப்போ இவங்க யாருமே இவங்க தலைமையில தான் நாம தமிழாகம் தலை நிமிர்ந்து நின்றதுன்னு நாம சொல்லணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னா, ஈவி ராமசாமி அவர்கள் கனடிகா பலிஜா நாயுடு, வைகோ உங்களுக்கு தெரியும், வைகோ அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், ஏன் அண்ணாதுரை அவர்கள் கூட அப்பா முதலியார்னு சொல்றாங்க. நான் அம்மாவை அவங்க பேர் பாத்தீங்கன்னாக்கா பங்காரு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா 2ஆம் தரமா ராஜாமணின்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்றாங்க. அவங்கள தொத்தான்னு சொல்லிதான் இவர் ரொம்ப அருமையா கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் நம்ம ஸ்டாலின் அவர்களோட மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி. அதுல K.N. நேரு அவர்கள், ரெவென்யூ மினிஸ்டர் திரு K.K.S.S.R. ராமச்சந்திரன் அவர்கள், டெக்ஸ்டைல்ஸ்ல திரு R. காந்தி அவர்கள், ஹிந்து அறநிலையத்துறையில திரு சேகர் பாபு அவர்கள், பப்ளிக் ஒர்க்ஸ்ல திரு ஏவா வேலு அவர்கள், இவங்க எல்லாருமே தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க தான். சோ இப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி ஓப்பன்ல தமிழ் தமிழ் அப்படின்னு பேச முடியும்? அவங்க இப்படி திராவிடம் அப்படின்னு கதை கட்டிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் திராவிட மாடல்.